கோவை மற்றும் சேலம் மாவட்டங்களில் லஞ்சம் வாங்கி 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ராமேகவுண்டன்புதூரைச் சேர்ந்த ஆனந்தன் என்ற ஒப்பந்ததாரர் பாரதி நகரில் ஆழ்துளை கிணறு அமைக்க ஒப்பந்தம் எடுத்துள்ளார். பணிகள் நிறைவடைந்த அதற்கான காசோலையை பெற நகராட்சி ஆணையாளராக பொறுப்பு வகிக்கும் மல்லிகை என்பவரை அணுகியிருக்கிறார். அவர் காசோலை வழங்க ஆனந்தனிடம் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஆனந்தன் புகார் அளித்துள்ளார். அவர்களது ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மல்லிகையிடம் வழங்கியுள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மல்லிகையை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் கோவை மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இதேபோல சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ஜலகண்டாபுரம் பகுதியில் மின் இணைப்புக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி செயற்பொறியாளர் கைது செய்யப்பட்டார். இந்திராணி என்பவர் புதிதாக கட்டிய வீட்டிற்கு மின் இணைப்பு பெற மின்வாரிய அலுவலகத்தை அணுகியுள்ளார். மின் இணைப்பு வழங்க மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் கார்த்திகேயை 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் இந்திராணி புகார் அளித்துள்ளார். அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேதிப்பொருள் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்கியபோது மறைந்திருந்த போலீசார் கார்த்திகேயனை கைது செய்தனர்.